இந்த அயர்ன் பாக்ஸ் வந்து ஒரு ஹெவி வெயிட் அயர்ன் பாக்ஸ். இதோட வெயிட் கிட்டத்தட்ட 1.25 கிலோ கிட்ட வரும். பட் எதுக்காக? முன்னாடி அயர்ன் பண்ற கடைகள்லாம் அந்த மாதிரி வெயிட்டான அயர்ன் பாக்ஸ் தான் வச்சிருப்பாங்க. அண்ட் அதில அயர்ன் பண்றதும் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். துணியில இருக்கக்கூடிய சுருக்கத்த எடுக்கணும் அப்படின்னா, நம்ம துணிய வந்து இலகுவாக்கணும். அதுக்காக தான் நம்ம ஹீட் பண்றோம். ஆனா அது மட்டுமே போதாது. தண்ணி தெளிப்பாங்க. ஸோ தண்ணி தெளிக்கும் போதும் நமக்கு துணி வந்து இலகுவாகும். இன்னொரு மெத்தட் இந்த மாதிரி ஹெவி வெயிட்ட போடுறது. இதோட அதிகமான வெயிட் காரணமா இது துணியில ஒரு அழுத்தத்த வந்து உருவாக்கும். ஸோ இதிலேருந்து உருவாகக்கூடிய ஹீட் அண்ட் இந்த வெயிட் இந்த 2மே சேர்ந்து கம்மியான ஹீட்லேயே கூட துணியை ஈஸியாகவே அயர்ன் பண்ணிடும். இதோட பவர் வந்து 1200 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் வந்து 15 நாளைக்கு மேலேயே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ரொம்ப சுருக்கமான துணியெல்லாம் கூட தண்ணி எதுவும் தெளிக்காமலேயே ஈஸியாக இதை வச்சு அயர்ன் பண்ணும்போது சீக்கிரமே அயர்ன் ஆயிடுது. அண்ட் அயர்ன் பாக்ஸே பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. பாட்டம் பிளேட்டோட ஏரியாவும் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. அலுமினியம் பிளேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அயர்ன் பண்ணும்போது நல்ல பெரிய ஏரியாவை வந்து கவர் பண்ணுதுன்னு சொல்லலாம். பட் கொஞ்சம் வெயிட் இருக்கிறதுனால நம்ம தூக்கி ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ கை வலிக்கும். ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் ரிசல்ட் வந்து நார்மல் அயர்ன் பாக்ஸை கம்பேர் பண்ணும்போது பெட்டராகவே கொடுக்குது. ஸோ ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா சேனல் நேமு கீழே லிங்க் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள்.